Hello everyone. English book 3rd standardக்கு second term பார்க்க போறோம். First lesson season story பார்க்க போறோம். Hi, it is chilly during the winter. Do you feel chilly? Let us recall. Name the pictures. Tree, rat. Fill in the blanks with A and the. The sun rises in the east. This is a ball. The ball is red. Read the following. Came, main, case, wait, break, sway. Look and say. Kite, sunglasses, shovel, hat. இது hat. Tender coconut, buttermilk, ball, watermelon, juice, toy. Let us sing. Welcoming spring. Out of the cave, out of the hole, came the rabbit and the foal, hatched from egg in the nest. The birds too join the feast. The leaves green and flowers swing. Do you know that it is spring? The bugs are back and the little spiders in black, bears, rabbits and bees, near flowers, grass and trees. Just like me they hum, that spring has come. Raincoat. On Sunday, Nalan's parents got him a red raincoat. Ma, may I wear it now? Asked Nalan. No, my dear, now the sky is clear, said mom. ஒரு நாள் வந்து நலனோட பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு ரெயின் கோட் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. நான் இன்னைக்கே போட்டுக்கிட்டுமா அப்படின்னா அவங்க அம்மா சன் ரொம்ப கிளியரா இருக்கு, இப்பெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது மண்டே அன்னைக்கு இன்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அன்னைக்கும் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு சன் வந்து பிரைட்டாகவும் சன்னியாகவும் இருக்கு, இப்போ இந்த நாளில் போட்டிங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டியூஸ்டே அன்னைக்கு வென் வில் மை விஷ் கம் ட்ரூ, எப்போ என்னோட விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நலன் கேட்குறான். நாட் டுடே மை டியர், there is just one white cloud in the sky. அடுத்தது வெனஸ்டே அன்னைக்கு இன்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அன்னைக்கும் அம்மா என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு, மதியானத்துக்கு முன்னாடி மழை பெய்யும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேர்ஸ்டே அன்னைக்கு பிக்னிக் போறாங்க. பிக்னிக் அப்போ இன்னைக்கு மழை பெய்யுமா, நான் ரெயின் கோட்டை எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்கக்குள்ள அம்மா என்ன சொல்றாங்க, இட் வில் நாட் ரெயின், த லிட்டில் ஒயிட் கிளவுட்ஸ் ஆர் டூ ஹை, வெள்ளை மேகங்கள்லாம் வந்து ரொம்ப உயரத்துல இருக்கு, அதனால மழை வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு மா வில் இட் ரெயின் டுடே அப்படின்னு நலன் கேட்குறான். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, மை டியர் தேர் ஆர் சம் டார்க் கிளவுட்ஸ் லோ டவுன் இன் த ஸ்கை, செட் மா. அடுத்தது சாட்டர்டே பிகின்ஸ் வித் எ பேங், ரொம்ப இடி சத்தத்தோட சாட்டர்டே பிகின் ஆகுது. ஐ ஹியர் தண்டர், வில் இட் ரெயின் வெரி சூன், ஆஸ்க் நலன். அப்புறமே ஃபைனலாக என்னாச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவன் வந்து மழை பெய்யுது மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு மழையில் நனைய ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அம்மா வந்து
யூ ஃபர்கட் யுவர் ரெயின் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் கோட்டை எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடி ஓடுறாங்க. சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட். இது என்னது? இது கேப்பா கோட்டா? இது வந்து கோட். இது வந்து கிளவுடியா சன்னியா? இது கிளவுடி. இது ஹாட். சன் இருக்கு, ஹாட். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். சண்டே அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? கிளியர் ஸ்கையா இருந்தது. வெனஸ்டே அன்னைக்கு ஹாட். சாட்டர்டே மழை பெஞ்சுது. லிசன் அண்ட் திங்க் அண்ட் ரைட். What did Nalan get from his parents? Nalan got raincoat from his parents. How was the sun on Monday? The sun was bright and sunny on Monday. Where did Nalan go on Thursday? Nalan went picnic on Thursday. How did the Saturday begin? Saturday begins with a bang. ரொம்ப சத்தத்தோட Saturday begin ஆச்சு. Do you enjoy the rain? Yes, I enjoy the rain. Next, what comes next? இவங்க வந்து first image கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னது? இது மழை பெய்யுது, அதனால இங்க ரெயின் கோட் மேட்ச் ஆகுது. இது வந்து சன்னி, அதுக்கு கூலிங் கிளாஸ் யூஸ் பண்றோம். இது வந்து ஸ்னோமேன் நிக்கிறாங்க, அப்ப இங்க என்ன வரும்? ஸ்வெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். Look at the picture and name it to your friend. Chilly, sunny, rainy, cloudy. அடுத்தது fill in the blanks with the picture related to seasons. இது என்னது? இது மழை பெய்யுது, rainy, cloudy. இது sunny. அடுத்தது word wall. Cut, ate, buy, gave. If, after, cold, goes. Low, again, does, pull. 7, every, fast, sing. Listen to the sound and repeat. OR. OR என்ற letter. Horse, port. ALL, ball, fall. AW, prawn, saw. ORE, shore, store. Lord, barn, short, storm, horse. AW, fawn, lawn, yarn, dawn, pawn. La, pa, ra, ja, fla. அடுத்து ball, fall, call, haul, small. ORE, bore, shore, score, store, snore. Read aloud. The storm hits the shore. The fawn runs in the lawn. இது the prawn is sold in the store. The horse stands in the big hall. Again, word wall. OR, nar, cork, barn, lord, short, horse, storm. AW, fawn, hawk, yarn, dawn, lawn, pawn, prawn. AW, flaw, ra, jaw, la, saw, claw, shawl. Ball, fall, call, haul, maul, tall, small. ORE, bore, core, more, store, snore, score, shore. Let us practice. Circle and fill the correct letter cluster.
இது என்னது இது fork. fork வந்து OR. இதை வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணிட்டு இங்கே எழுதணும். இது fall. 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 இதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். இங்கே இது jaw. JAW. AWன்றதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். இது snore. கொரட்டை விடுறது. ORன்றதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். Fill in the blanks. Cork, lawn, shawl. இது scorecard. Score. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Let us use. Meet my friend. Nice to meet you. Nice to meet you too. யாராவது இப்போ ஒருத்தவங்க உங்களை மீட் பண்றீங்க நீங்க வேற ஒருத்தவங்களை அப்படின்னா nice to meet you first person சொல்லணும். அதுக்கு second person nice to meet you too அப்படின்னு சொல்லணும். அதுதான் இங்க கீழே கொடுத்திருக்காங்க. When you meet someone for the first time, you should say nice to meet you. It is used to express that you are happy to meet her, him. You can reply by saying nice to meet you too. Circle time activity. Let us practice. Arrange the words and write the sentence. You, nice, meet, to. இதை அரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும்? Nice to meet you. அந்த word வரும், அந்த sentence வரும். Fill in the blanks. Fill in the blanksல இங்க nice to meet you too அப்படின்னு second person சொல்றாங்க. அப்ப first person என்ன சொல்லிருப்பாங்க? Nice to meet you அப்படின்னு சொல்லணும். இங்க first person nice to meet youன்னு சொல்றாங்க. அப்ப second person nice to meet you too அப்படின்னு சொல்லணும். அதுதான் fill in the blanksல நீங்க எழுதணும் அந்த இடத்துல. இது என்னது? Look at the words in red below. It is a flower. It is a pink flower. Mandya is a girl. Mandya is a clever girl. Ritik is a boy. Ritik is a tall boy. What is the use of the words pink, clever and tall? The word pink tells us more about the flower. The word clever tells us more about the girl Mandya. The word tall tell us more about the boy Ritik. The words that tell more about the naming words are called describing words. You can find the describing words by asking how is the. அந்த கொஸ்டினோட நீங்க வந்து ஒரு நேம் பத்தின further detail நீங்க கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அந்த கேள்வி கேட்டீங்க அப்படின்னா. Tick the best describing word for the picture. இங்க என்ன அந்த லைட், how is the light அப்படின்னு கேக்குறாங்க. How is the lightனா அது பிரைட்டா இருக்கா டல்லா இருக்கா? பிரைட்டா இருக்கு. அது ஆல்ரெடி அவங்க டிக் பண்ணிருக்காங்க. The light is bright. How is the question மூலமா நீங்க further detail describing words நீங்க தெரிஞ்சுக்கலாம். How is the man? The man is thin. How is the rock? The rock is hard. அடுத்தது tick the correct describing word. இங்க என்ன பண்ண? கொடலாம் பறக்குது, காத்து வேகமா அடிக்குது. அப்ப windy. இது மரம் greenா இருக்கு, green. நெக்ஸ்ட் இது பார்க்க ஆங்கிரியா இருக்கா, சேடா, ஃபன்னியா? இது வந்து ஜோக்கர் ஃபேஸ், அதனால ஃபன்னி. Look at the picture and tick the suitable describing sentences. Prithika has a blue bag. இவங்க கையில blue bag தான் இருக்கு, yellow bagோ green bagோ இல்ல. So blue bagன்றதை நீங்க டிக் பண்ணணும். அடுத்தது இந்த man, he is a strong and bold man. Next, millet porridge is a nutritious food. Junk foodum கிடையாது, modern foodum கிடையாது. அது வந்து nutritious food. அடுத்தது a winter morning. The sun rises, the birds sing, the girls are ready to play. சூரியன் வந்து உதிக்குது, பறவைகள் எல்லாம் பாடுது. அப்போ வந்து இந்த கேர்ள்ஸ் வந்து விளையாடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. It is cold. Yes, so cold. Let me wear my warm hat as it is cold. ரொம்ப கோல்டா இருக்கிறதுனால என்னோட ஹேட்டை நான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா.
A hat is not on the table. Where did the hat go? It was here. Where has it gone now? இங்கே தானே அந்த ஹேட் இருந்துச்சு, எங்கே போச்சு, இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு தேடுறா. I can't find my warm socks. Where are my warm socks? இந்த பொண்ணு வந்து சாக்ஸ் போட்டுக்கிறதுக்காக தேடுறா, அதுவும் அங்கே இல்லை, அவங்க வச்ச இடத்துல இல்லை. அடுத்தது, my feet are numb with cold. Mine too. The girl shivered due to the cold. குளிர்னால ரொம்ப நடுங்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே. I can't find my hat and you can't find your socks. Banu finds a small hole in the wall. Janu, look here. Look into the hole. Our hat and socks are here. செவத்துல ஒரு ஹோல் இருக்கு, அந்த ஹோல்ல பார்த்தா அவளோட தலையில போடுற அந்த ஹேட் அப்புறம் சாக்ஸ் ரெண்டுமே இருக்கு. Banu and Janu take their hat and socks. Now they are ready to play. They leave to play. Then two rats came out and take their warm coat into the hole. ரெண்டு எலி வந்து அவங்க விளையாட போனதுக்கு அப்புறம் அவங்களோட கோட் எடுத்துட்டு போய் மறுபடியும் அந்த பொந்துக்குள்ள வைக்குதுங்க. அதுங்க தான் ஃபர்ஸ்ட்டும் அந்த ஹேட்டையும் சாக்ஸையும் எடுத்துட்டு போய் வச்சிருந்ததுங்க ஹோல்ல. Let us think and do. Match the following pictures with the words. Socks என்றது எது? இதுதான் socks. இது என்னது? இது ஸ்வெட்டர். hat என்றது தலையில போடுறது. போர்வை தான் blanket. Choose the correct word to complete the sentence. The girl shivered due to, அவங்க எதனால அவங்களுக்கு வந்து நடுங்குச்சு? குளிர்னால, கோல்டுனால தான் நடுங்குச்சு. They found their socks and hat in the, எங்க கண்டுபிடிச்சாங்க? சாக்ஸையும் ஹேட்டையும் ஒரு பொந்துக்குள்ள தான் கண்டுபிடிச்சாங்க, ஓட்டைக்குள்ள, ஹோல். They felt numb in their feet. அவங்களுக்கு கால்லாம் மறுத்து போன மாதிரி இருந்துச்சு. Big picture. இந்த பிக்சர்ல இருந்து கீழே கொஷின்ஸ் இருக்கும். இதுல என்னென்ன இருக்கு? பலூன் விற்கிறவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஐஸ்கிரீம் விற்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ப்ளூ ஷர்ட் வந்து ரொம்ப ஹைட்டா டாலா இருக்காங்க, ரெட் ஷர்ட் ஷார்ட்டா இருக்காங்க, அப்புறம் இந்த வாட்டர்மெலான் வந்து வெயிட் அதிகமா இருக்கு, பனானா வெயிட் கம்மியா இருக்கு, நெக்ஸ்ட் இந்த டாக் வந்து தின்னா இருக்கு, டாக் வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க, அதுக்கப்புறம் கீழே இந்த பால் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, பிக்கா இருக்கு, இது வந்து பேட் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கு. இவ்வளவுதான் இந்த இமேஜ்ல இருக்கிறது. இது அப்படியே கீழே கொஷின்ஸா இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். How is the boy with blue shirt? The boy is tall. அது ஆல்ரெடி ஆன்சர் அவங்களே கொடுத்திருக்காங்க. How is the boy with red shirt? The boy is short. How is the watermelon? The watermelon is more weight. How is the banana? The banana is less weight. How is the balloon vendor? The balloon vendor is weak. How is the ice vendor? The ice vendor is strong. How is the dog? The dog is thin. How is the man with the dog? The man with the dog is fat. அடுத்தது, how is the ball? The ball is big. How is the bat? The bat is small. இதான் மேல இருக்கிற பிக்சர்ல இருந்தே நம்ம ஆன்சர் பண்ணணும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும். 10 கொஸ்டின்ஸ் இருக்கு மொத்தம். அடுத்தது, I can do. Tick the pictures related to summer. சம்மருக்கு எதெல்லாம் ரிலேட்டட்? வாட்டர்மெலான், கூலிங் கிளாஸ், இளநீ, இது எல்லாமே சம்மருக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸ். Match the picture with the season. சம்மர்ன்றது சம்மர்ல மோர் குடிப்பாங்க, ரெய்னி சீசன்ல ரெயின் கோட் யூஸ் பண்ணுவாங்க, விண்டர்ல ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. Listen to the teacher and answer. What would you say when you meet someone? ஒருத்தவங்களை நம்ம மீட் பண்ணக்குள்ள என்ன சொல்லணும்? நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதிலுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நீங்க இந்த இடத்துல எழுதணும். நைஸ் டு மீட் யூன்றதை எழுதணும். Circle the odd word. Odd wordல என்னென்ன இருக்கு? Horse, dance, storm, born. இது எல்லாமே OR OR ORன்றது காமனா இருக்கு. டான்ஸ்ன்றது
ஆட் ஒன். ஜா, ஃப்ளா, லா இதெல்லாம் காமனாக இருக்குது. ப்ளோன்றது வந்து ஆட் ஒன். இதை நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். நான் ஹைலைட் பண்ணுறத நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். ஃபால், கால், பால் இது மூணும் ஒரு மாதிரி இருக்குது. ஹில்ன்றது வித்தியாசமாக இருக்குது. நார்த், ஸ்டோர், ஷோர், ஸ்கோர் இது மூணும் ஒரே மாதிரி இருக்குது. நார்த்ன்றது டிஃப்ரெண்ட் சவுண்டில் இருக்குது. Circle the word that completes each sentence. இது என்னது இது? This is a என்ன கலர் ஷர்ட்? இது கிரீன் கலரா ரெட் கலரா? இது ரெட் கலர் ஷர்ட். அதை தான் நீங்கள் சர்க்கிள் பண்ணணும். ரெட்டை சர்க்கிள் பண்ணிவிட்டு இங்கே ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். It is a big animal. Look at the picture and tick the suitable describing sentences. இவன் என்ன பண்ணுறான்? சேரில் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ he is a lazy boy அப்படின்றதுல டிக் பண்ணணும். அடுத்தது டாக் வந்து என்ன கலர் டாக்? இது ப்ரௌன் கலர். ஸோ இட் இஸ் எ ப்ரௌன் டாக் அப்படின்றதுல நம்ம டிக் பண்ணிக்கணும். லேர்னிங் அவுட்கம் ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ட்ரிப் டு த ஸ்டோர். இது செகண்ட் லெசன். மொத்தமே 2 லெசன் தான் இந்த டேர்முக்கு இருக்கு. I can name 10 groceries. Can you? 10 மளிகை ஜாமான் பொருளை என்னால் சொல்ல முடியும், உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குது. Let us recall. ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தது. நேம் த பிக்சர்ஸ். இது என்னது? இது ரெய்னி, இது சன்னி. சூஸ் த கரெக்ட் டிஸ்கிரைபிங் வேர்ட். இது வந்து இந்த பால் வந்து ரவுண்டாக இருக்கா ஃப்ளாட்டாக இருக்கா? ரவுண்டாக இருக்குது. இது ப்ளூ கலர் பாட்டிலா கிரீன் கலர் பாட்டிலா? இது ப்ளூ கலர் பாட்டில். Fill in the blanks. இது என்னது? இது fork. F-O-R-K fork. இது score. S-C-O-R-E score. Read the words aloud. Yarn, barn, fall, bore, jaw, small, snore. Look and say. இதெல்லாம் வந்து மளிகை ஜாமான் பொருள் வந்து பேர் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொடுத்திருக்காங்க. இது வந்து ghee, milk, honey, oil. அடுத்தது rice, ragi, wheat, sugar, bengal gram, green gram. இது black gram, cardamom, chickpeas, garlic, onion, ginger. இது என்னது? இது பேரிச்சம்பழம். dates, cashew nuts, groundnuts. இது mint, புதினா, curry leaves, கறிவேப்பிலை, coriander leaves, கொத்தமல்லி. இது salt, red chilli, tamarind. pepper, cumin, turmeric. At the grocery store, let us sing. At the grocery store, find everything you need and more. Saffron and cinnamon are not very common. Grains and sprout, eat them without a doubt. Almonds and dates, share them with mates. Milk and oil, can't pack them with a foil. Now get these to your door from the grocery store. Varun's day out. It was warm sunny day, perfect for a picnic. Amma, I am bored at home, said Varun. His mother said that they could go out for a picnic in the park. அவன் வந்து வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அம்மா வந்து நம்ம பார்க்குக்கு பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எ பிக்னிக் சவுண்ட்ஸ் எக்ஸைட்டிங் said வருண். அவங்க வந்து அப்புறமே பிக்னிக் போகலான்னொடனே கீழே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு லிஸ்ட் போடுறாங்க. என்னென்னலாம் சாப்பிட எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதையும் லிஸ்ட் போடுறாங்க. அப்புறமே சரி அந்த சாப்பாடு பொருள்லாம் செய்யணும்னா நம்ம மார்க்கெட் போயிட்டு அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோ பிடிச்சி மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அங்கே வெஜிடபிள் ஷாப்பில் ஃப்ரெஷ் கேரட்ஸ் வந்து வாங்கலாமா அப்படின்னு வருண் அவங்க அம்மாட்ட கேட்குறான்.
we can make a tasty salad. salad ரெடி பண்ணுறதுக்காக கேரட்ஸ் வாங்கலாம் அப்படின்னோடனே அம்மா சரின்னு சொல்கிறாங்க. வருண் was curious at two similar looking vegetables and asked what are they called. ரெண்டு காய் வந்து ஒரே மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, அது ரெண்டும் என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, the one that is white inside called ash god and other is called pumpkin. பூசணிக்காய் ஒன்று வந்து பூசணிக்காய், இன்னொன்று வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ரூட் ஷாப்பை கிராஸ் பண்ணும்போது வருண் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பழமும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் பிக்னிக் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் வந்து ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டான் என்ன பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து பிக் கிரீன் அண்ட் ஜூசி வாட்டர்மெலான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கான் ஏற்கனவே. அடுத்தது he also wanted the reddish yellow ripe mango from the stalls. அவன் மாம்பழமும் வாங்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கான் ஆல்ரெடி. அடுத்தது அம்மாட்ட there are so many types of rice and cereals here, should we buy some அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்குறான். அப்புறமே அம்மா வந்து மைதா, ரைஸ், உளுந்து எல்லாமே வந்து வாங்குறாங்க. After coming back home, Varun helped Amma to store the vegetables, fruits and cereals in their place. வீட்டுக்கு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்த பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அந்த வாங்கிட்டு வந்த பொருட்கள், காய்கறிகள், பழம், அப்புறம் அந்த அரிசி இது எல்லாத்தையுமே பர்டிகுலர் இடத்துல வைக்கிறதுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அடுத்தது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ரைஸு, உளுந்து எல்லாத்தையும் கழுவி ஊற வைக்கிறாங்க. தண்ணியில் ஊற வச்சு, ஏன்னா மாவு அரைச்சி தோசை ரெடி பண்ணணும், பிக்னிக்கு போகக்குள்ள தோசை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா அண்ட் வருண் மேட் த பேட்டர் டுகெதர் ஃபார் மேக்கிங் டெலிஷியஸ் தோசாஸ் ஃபார் லஞ்ச். அம்மாவும் வருணும் சேர்ந்து அந்த மாவை ரெடி பண்ணுறாங்க, தோசை மாவை. அது கூட அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, டெலிஷியஸ் தோசை, ஆல்சோ பேக்டு கோரியாண்டர் சட்னி, கொத்தமல்லி சட்னி அப்புறம் தக்காளி சட்னி ரெண்டுத்தையுமே அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. தோசை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரவுண்ட் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுறாங்க. அடுத்தது சட்னிஸை ஸ்கொயர் ஸ்மால் பாக்ஸில் பேக் பண்ணுறாங்க. அடுத்தது கேரட் எல்லாம் கட் பண்ணி லெமன் அதில் புழிஞ்சு விட்டு உப்புலாம் போட்டு சாலட் வந்து ஸ்நாக்காக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. அம்மா கேன் ஐ டேஸ்ட் சம் சாலட்னு ஆஸ்க்டு வருண். அம்மா கேவ் வருண் சம் சாலட், said வருண். அடுத்தது வாட்டர் மெலானையும் மேங்கோவையும் கட் பண்ணுறாங்க பேக் பண்ணுறதுக்காக. அவனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அவன் இப்போவே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மேங்கோ எடுத்து சாப்பிட்றான். ஒரு ட்ராப் அந்த ஜூஸ் வந்து அவனோட ட்ரெஸ்ஸில் பட்டுடுது. அதை பார்த்து அம்மா சிரிக்கிறாங்க, இவ்வளோ அவசரப்பட்டு சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது now that all the food was ready and packed, both left to the park. எல்லாத்தையுமே அவங்க பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே பார்க்கில் வந்து அவன் என்ன பண்ணுறான், ஸ்விங்னா ஊஞ்சலில் விளையாடுறான். அப்புறம் ஸ்லைட்னா சறுக்கு வர்றதுல விளையாடுறான். அடுத்தது கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு துணியை புல் தரையில் விரித்து அவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு போன ஃபுட் எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்றாங்க. அப்போ வந்து தேங்க்யூ அம்மா, ஐ ஹேட் எ வண்டர்ஃபுல் டே, செட் வருண் அண்ட் ஹக்டு ஹிஸ் மதர். ரொம்ப சந்தோஷமான நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தேங்க் பண்ணுறான். Let us understand. Match the words to the pictures. இது என்னது, இதுதான் பூசணிக்காய், ஆஷ் காட். இது உளுந்து, black gram. இது கொத்தமல்லி, கோரியாண்டர். Make a shopping list from the below pictures. இது என்னது, carrot, rice, lemon. Listen, think and write. First question, where did they plan to go? They plan to go picnic. What did they buy in the vegetable shop? Second question kan answer inge irukku. They bought carrot in the vegetable shop. This fruit salad, salad ready பண்ணனும்ன்றதுக்காக, vegetable salad ready பண்ணனும்ன்றதுக்காக அவங்க carrot வாங்குனாங்க. அடுத்தது what did they cut? They cut watermelon and mango. அவங்க பேக் பண்ணுறதுக்கு எதை கட் பண்ணாங்க, வாட்டர்மெலானையும் மேங்கோவையும் கட் பண்ணி வச்சாங்க பிக்னிக்காக. why did they go to picnic? வருண் got bored, so they went to picnic. அவனுக்கு வீட்டிலேயே போர் அடிக்குதுன்னு சொன்னதுனால தான் அவங்க பிக்னிக் போனாங்க. how will you get ready for a picnic? நீங்கள் எப்படி பிக்னிக்கு ரெடி பண்ணிட்டு போவீங்க? I will get ready for a picnic with nice dress and good food. நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு பிக்னிக் போவோம். நெக்ஸ்ட்,
டிக் த ஆட் ஒன். இதுல என்ன ஆட் ஒன்? இதெல்லாம் வந்து தானிய வகைகளா இருக்கு. இது மட்டும் புதினா. அதனால இது ஆட் ஒன் அவுட் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ். இவங்க எல்லாமே என்ன பண்றது? இந்த இமேஜுக்கான வேர்டு கீழவே கொடுத்துருக்காங்க. இது வந்து முட்டையை உடைக்கிறாங்க, பிரேக் பண்றாங்க. இவங்க இதுல பட்டரை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இதான் ஸ்ப்ரெட். இது வந்து தூவுறது, உப்பு மிளகு அது மாதிரிலாம் தூவும் இல்லையா, அதான் ஸ்ப்ரிங்கிள். சாட்னா வதக்கிறது, பீல்னா உரிக்கிறது. அதையே அப்படியே கீழே அதே இமேஜை கொடுத்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கு. fill in the blanks with the actions. இது என்ன பண்றாங்க? sprinkle. இது break. இது sort வதக்குறாங்க. அடுத்தது word wall. word wallல 6, 10, once, thank, sleep. small, fly, some, always, wash. 9, going, stop, around, right. Let us say, listen to the sound and repeat. இது என்ன? இது லெட்டர் AR, as in ARன்ற வார்த்தை டாலர்லயும் இருக்கு, சுகர்லயும் இருக்கு. அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டாலர், சுகர். OR, as in மிரர், டாக்டர். Listen and repeat. Collar, caterpillar, sugar, polar, sonar. Visitor, sailor, actor, tractor, donor. அடுத்தது latest practice. Read aloud. This is a green caterpillar. Actor donates in dollars. The sailor travels in ship. Sugar is carried by tractor. Again word wall. Major, tailor, author, creator, collector. Solar, sugar, collar, polar, popular. Let us practice. Circle and fill the AR, OR sounds. இது வந்து ஆக்டர். ஆக்டர்ன்றதுக்கு ஓஆர்ன்றதை சர்க்கிள் பண்ணணும், அடுத்தது இங்கே எழுதணும். இது காலர், ஏஆர்ன்றதை சர்க்கிள் பண்ணணும், இங்கே எழுதணும். இது செயிலர், ஓஆர்ன்றதை ரவுண்ட் பண்ணணும், இங்கே எழுதணும். இது சோலார், ஏஆர்ன்றதை ரவுண்ட் பண்ணணும். அடுத்தது டிராக்டர், ஓஆர், சுகர், ஏஆர், டெய்லர், ஓஆர், டாக்டர், ஓஆர். Let us use. We use let for asking permission or give someone permission. Let என்ற வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும், இல்லை பர்மிஷன் கொடுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க? லெட் மீ ப்ளே, நானும் விளையாடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் யூ கேன், நீ விளையாடலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க. In the above sentence, let me is used for asking permission to play. You can answer using yes, you can or you cannot. No, you cannot. ஒருத்தவங்க பர்மிஷன் கேட்கறதுக்கு வந்து let me அப்படின்னு சொல்லி கேட்கணும். நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா yes, you can சொல்லணும். இல்லை பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா no, you cannot அப்படின்னு சொல்லணும். Let us practice. Let me taste the soup. Yes, you can. Let me throw the ball. No, you cannot. Let us know. Look at the picture and follow the conversation. John cried loudly. How did John cry? Loudly. Shyam will meet his friend tomorrow. When will Shyam meet his friend? Tomorrow. The words help us know more about the action and describes it. How, when அப்படின்ற ரெண்டு கொஸ்டினும் வந்து அதை பற்றி அதிகமாக டிஸ்கிரைப் பண்ணுது. Happily, really, gently, slowly. When, tomorrow, today, now, yesterday. Tick the correct word that help us know more about the action. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆங்க்ரியாக இருக்காங்க, ஆங்க்ரிலி. இவங்க பீஸ்ஃபுல்லாக தூங்குறாங்க, ஸோ பீஸ்ஃபுல்லி. Circle the word that help us know more about the
action. He came yesterday. இதை சர்க்கிள் பண்ணணும். yesterdayன்றத. She speaks gently. gentlyன்றத சர்க்கிள் பண்ணணும். Write 2 words that help us know more about the action. Beautifully, softly, fast, loudly. இந்த டான்ஸ்ன்றதுக்கு எது சூட் ஆகும்? பியூட்டிஃபுல்லின்றது சூட் ஆகும், ஃபாஸ்ட்ன்றதும் சூட் ஆகும். ஸ்பீக்ன்றது softly, loudly. Let us read the Great Cooking Contest. Gayatri was a cute girl. She liked to cook and make crafts. She helped in the kitchen, but she is not allowed near the stove. அவ வந்து சமைக்கிறதுக்கு அப்புறம் கிராஃப்ட் ரெடி பண்ணுறது இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவா, ஆனால் அடுப்பு பக்கத்தில் வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவள் ஸ்கூலில் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, த கிரேட் குக்கிங் கான்டெஸ்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. நெருப்பு இல்லாமல் ஏதாவது ஃபுட் ரெடி பண்ணணும், அதான் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க கிளாஸில் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க அம்மாட்ட இந்த மாதிரி குக்கிங் கான்டெஸ்ட் வந்து நடக்க போகுது, அதில் வந்து நான் வெறுமனே ஒரு ஃப்ரூட் சாலட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன்னா அதை வச்சு நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்கிறாங்க. அதுக்கு அம்மா, why don't you try அவல் லட்டு, it is easy and tasty, she learned to make அவல் லட்டு. அவல் லட்டு நீ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அவள் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டு கற்றுக்குறா. அடுத்தது வந்து she was ready for the contest. On the day, all were busy with peeling and cutting. Gayatri did not panic and took her time to start. எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உரிக்கிறதுக்கு கட் பண்ணுறதுக்கு இதில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. காய்கறி இது மாதிரி இவங்கள மாதிரி. இவர் வந்து ரொம்ப பதட்டப்படாமல் அமைதியாக இருக்கா காயத்ரி. நெக்ஸ்ட்டு, she took a cup of aval and soaked it into the water. ஒரு கப் அவல் எடுத்து தண்ணியில் ஊற வைக்கிறா. அடுத்தது அதில் வந்து நட்ஸு ஹனி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டையா, லட்டு உருண்டையா 8 உருண்டையா பிடிக்கிறா, 8 லட்டு. அப்புறமே காயத்ரி அப்படின்னு நேம் கூப்பிடுறாங்க. அவள் அந்த அவல் லட்டு எடுத்துக்கிட்டு ஓடுறா வேகமாக. அப்போ என்ன பண்ணுறா, she fell down and her laddu got crushed. கீழே விழுந்து அவள் லட்டு எல்லாமே உடஞ்சிடுது, தூளாயிடுது. அப்போ வந்து அவளுக்கு ரொம்ப சோகமாயிடுது. ஆனால் அவளோட ஸ்கூல் ஹெட் வந்து அதை டேஸ்ட் பண்ணிட்டு, உன்னோட அவல் பூந்தி ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரெடி பண்ணது அவல் லட்டு, அது உடஞ்சிருச்சு. ஆனால் அவர் வந்து என்ன நினச்சிட்டாருன்னா, பூந்தி தான் இவர் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நினச்சிட்டாரு. The time had come to name the winner. The school head on the mic said, Gayatri of class 3 is the winner. காயத்ரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. காயத்ரி வாஸ் வெரி ஹாப்பி. சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. இது என்னது, இது நட்ஸ் தான். இது நட்ஸுன்றத சர்க்கிள் பண்ணணும். இது தேன், ஹனின்றத ரவுண்ட் பண்ணணும். டிக் த கரெக்ட் பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இது என்னது, இது ஃப்ரூட் சாலட் இஸ் ப்ரிப்பேர்ட் வித்தவுட் ஃபயர். ஹர் மாம் டாட் ஹவு டு ப்ரிப்பேர் அவல் லட்டு. லெட் அஸ் மேக் அகெயின் பிக் பிக்சர். இந்த பிக்சரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கணும் நம்ம. இதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். இப்போ இதுதான் பிக்சர். இதில் இந்த டெடி பியர் வந்து பெருசாக இருக்குது, வாத்து பொம்மை வந்து சின்னதாக இருக்குது. ரெட் கலர் புக் வந்து டேபிளுக்கு அடியில் கிடக்கு, ப்ளூ கலர் புக் டேபிளுக்கு மேலே இருக்குது. இதில் பந்து வந்து ரெட் கலர், ப்ளூ, எல்லோ இதெல்லாம் பாக்ஸில் இருக்குது. பர்பிள் பாக்ஸுக்கு வெளியில் இருக்குது. இந்த கேட் வந்து டெலிஃபோனுக்கு, இந்த கேட் வந்து காலர் போட்டிருக்கு. இந்த பில்லோ இந்த டெலிஃபோனுக்கு பக்கத்தில் இருக்குது. ப்ளூ பென் நீளமாக இருக்குது, பிளாக் பென் ஷார்ட்டாக இருக்குது. ரெட் ஆப்பிள் கட்டாக இருக்குது, க்ரீன் ஆப்பிள் முழுசாக இருக்குது. 2 பாட்டில் இருக்குது, க்ரீன் பாட்டில், ரெட் பாட்டில் இருக்குது. இதில் க்ரீன் பாட்டிலில் வாட்டர் ஃபில்டாக இருக்குது, இது எம்டியாக இருக்குது. இதுதான் இந்த இமேஜில் நம்ம பார்க்குறது. இதுலேருந்து கொஷின்ஸ் இப்போ நம்ம ஆன்சர் பண்ணணும். விச் புக் இஸ் அண்டர் த டேபிள், ரெட் புக் இஸ் அண்டர் த டேபிள்னு அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஆன்சர் பண்ணணும். விச் பால் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ், பர்பிள் பால் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். விச் பென் இஸ் லாங்கர், ப்ளூ பென் தான் லாங்கராக இருந்துச்சு, ப்ளூ பென் இஸ் லாங்கர். விச் ஆப்பிள் இஸ் கட் இன்டு 2, ரெட் ஆப்பிள் இஸ் கட் இன்டு 2, ரெட் ஆப்பிள் தான் ரெண்டாக கட் பண்ணி இருந்துச்சு. விச் டாய் இஸ் பிக்கர், டெடி பியர் டாய் இஸ் பிக்கர்.
Which cat has a collar? White cat has a collar. Which pillow is near the telephone? Blue pillow is near the telephone. Which bottle is filled with water? ரெண்டு water bottle இருந்துச்சு. அதில் green bottle is filled with water. இன்னொன்று empty-ஆ இருந்துச்சு. I can do. Write the names of the groceries. இது என்னது இது? அவங்களே நேம் கொடுத்துட்டாங்க. ராகி, பெப்பர், பெங்கால் கிராம். இதை வந்து கரெக்டாக அந்த இமேஜுக்கு நேராக எழுதணும் நம்ம. இதுதான் பெப்பர், இது பெங்கால் கிராம், இது ராகி. Circle the word with OR. ORன்ற லெட்டர் எதுல இருக்கு? sailor, tractor, visitor. இது மூணையும் நீங்க சர்க்கிள் பண்ணணும். Circle the word with AR. AR எந்தெந்த வேர்ட்ல இருக்கு? டாலர், சுகர், போலார், ரெகுலர். இதெல்லாம் நீங்க வந்து வட்டம் போடணும். Fill in the blanks with the structure. Will you eat the mango? Yes, I will. Take the correct picture. இவன் என்ன இது ஹாப்பிலின்றதுக்கு வந்து எந்த இமேஜ் கரெக்டாக இருக்கு? இவன் சேடாக இருக்கான் ஃபர்ஸ்ட், அடுத்து ஹாப்பி, அடுத்தது ஆங்கிரி. அப்போ ஹாப்பின்றதுக்கு இந்த இமேஜ் தான் டிக் பண்ணணும். அடுத்தது சைலண்ட்லி. சைலண்ட்லின்றது இவங்க தான் சைலண்டாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அழறாங்க சத்தமாக, இவங்க வந்து கோவப்படுறாங்க. ஸோ சைலண்ட்லின்றது செகண்ட் பிக்சர் தான் நீங்கள் டிக் பண்ணணும். Look at the picture and tick the suitable describing sentences. The boy goes to the school happily. இவன் ஆங்கிரியாவும் இல்லை சேடாகவும் இல்லை, ஹாப்பியாக தான் போகிறான். இவங்க ஃபங்க்ஷனை வந்து they cheerfully celebrate their function. அவங்க வந்து ரொம்ப அமைதியாகவும் செலிப்ரேட் பண்ணல, சோகமாகவும் இல்லை, சந்தோஷமாக தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், 2 lessons முடிஞ்சிருச்சு இங்கிலீஷில். லேர்னிங் அவுட்கம் 2 லெசன் இங்கிலீஷில் இது செகண்ட் டேர்ம் 3rd ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.